திஸ் இஸ் தி 4th ரவுண்ட் சார். நோ, நீ மிஸ்டேக் பண்ற. 2 பேரும் சேர்ந்து 8th ரவுண்ட். இருந்துட்டு போட்டுமா இருக்கா, தகராறு பண்ணிக்க முடியுமா? ஆனா இந்த தடவை தேர்தல் நினைச்சா மனசு கசாமுசான்னு இருக்கு சார். யான் இருக்க பயமேன். இந்த தடவையும் தொழிற்சங்க தலைவரா உன்னதான் தேர்ந்தெடுக்க போறாங்கோ. நமக்கு டவுட் சார். இந்த தடவை நம்மள எடுத்து நிக்கிறோம் அந்த ராமு பயலாச்சே. மன்னாதி மன்னனா இருக்கட்டுமே, நமக்கு என்ன, அவன் கடகறான் பொடிப்ப. ஐயோ, இந்த பீட்டர் வேற சப்போர்ட்டுக்கு முண்டாவை தட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஐ, அவன் முண்டாவை தட்டினா நான் தொழிலாளர்களுடைய இதயத்தை தட்டுவேன். அவங்களுக்கு நல்ல அன்பளிப்பு கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். அன்பளிப்பா? நடுத்தர வயசு புருஷன் பொண்டாட்டிகளுக்கு கைத்தறி புடவை, சோழி, கைலி. இளஞ்சோடிகளுக்கு பேண்ட், சட்டை, டிஸ்கோ புடவை. கல்யாணமாகாத இளங்காளைகளுக்கு ஜம்முன்னு ஒரு பாட்டில் ரம்மு, தொட்டுக்கு ஆவக்காய் ஊறுகாய் சாம்பிள் பாக்கெட்டு. இதையும் அடிச்சிட்டு ஊறுகாய் அப்படி தொட்டு நாக்கில நக்கனா எப்படி ஓட்டு போடுவான்? அசலக் அசலக் அசலக். ஹாய் ராஜாளி மச்சான், எங்கவா இருக்க? ராஜாளி, ஹாய் ராஜாளி, நீங்க தான் இருக்கிற. ராஜாளி ஜெயிக்கிறான். 10,000 ரூபாய் பந்தயம். நீ கண்டிப்பா ஜெயிப்பப்பா. ஆனா நான் செலவு பண்ணமெல்லாம் அது வழக்கம் போல முதலாளி கிட்ட வட்டியோட வாங்கி கொடுத்துட போறேன். நீ நன்றி உள்ளவன், திருப்பி கொடுத்துருவேன். இந்த லாபேஷ், இந்த தொழிலாளர் பசங்க இருக்கிறாங்களே, அவங்கள நம்பி வட்டி குட்டனே, அது வீட்டுக்குள்ள பூந்து மிரட்டி டபுள் வட்டியா வாங்கிட மாட்டேன். அப்போ அன்பளிப்பு அள்ளி வீசட்டும். அள்ளி தடபுடலாம் கொட்டுங்க. அந்த பசங்க அசரட்டும், இந்த ராஜாளி கொடி ஒசரட்டும். ஏண்டா கண்ணா, உன் கொடியினுடைய கொம்பு எது? இந்த புடிச்சுங்க. அதை புடிச்சுக்கிறேன் கெட்டியா. அப்படியே சாய், கொஞ்சம் பிளாட் ஓவரா போயிடுச்சு. பித்தோடணும்.